ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு டிப்ஸு சொல்லணும்னு நினைக்கிறேன். பீரியட்ஸ் வந்து டிலே ஆகி வருதில்ல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் காசஸ், இன்றைக்கி தான் டாப்பிக்கு. ஓகே, இது வந்து எதனால் நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடின்னு டாக்டர்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு காரணம் வச்சுக்கலாம். அப்புறம் சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படணும், அதான் நம்மளோட ஹார்மோன்ஸை சர்க்குலேட் பண்ணணும் ரெகுலராக. அதனால் ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் காலையில் சூரிய வெளிச்சம் ஒரு 8 மணி 9 மணிக்கு நம்ம தலையை காமிச்சு நிற்கணும். ரொம்ப உச்ச வெயிலில் 12 மணி வெயில் கிடையாது, மிதமான ஒரு வெயிலில். அப்புறம் நம்ம உணவுகள், நம்ம தூக்கம், நம்ம 3 வேளையும் கரெக்டான உணவுகளை நம்ம சாப்பிடணும். தூக்கம் நைட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பகலில் தூங்குவாங்க, அவங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸு, குழந்தையின்மை ஆண் பெண்கள் 2 பேருக்குமே ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஜாப் நீங்கள் இருந்தீங்கன்னா வேறு ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி மாற்றிட்டு நைட்டு தான் நல்லா தூங்கணும். நைட்டு சுரக்கிற சுரப்பிகள் ஹார்மோன்ஸ்லாம் அப்போ தான் வேலை செய்யும். இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் வரும், ஆண்களுக்கும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து குழந்தை பேர் கிடைக்கும். பகலையில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கண் அசரலாம், அதை விட்டுட்டு நிறைய நேரம் தூங்கக்கூடாது. ஏன்னா நம்ம பகலில் நிறைய நேரம் தூங்கினாலே நைட்டு நம்ம தூக்கத்தை பாதிக்கணும். நைட்டு மட்டும் தூங்கிட்டு பகலையில் நீங்கள் முழிச்சிருக்கணும். ஏதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது, தேவையில்லாமல் எக்ஸஸ் வெயிட் ஆகாது, ஹார்மோன்ஸும் பாதிக்காமல் இருக்கும். ஒரு வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி ஹெல்த்தியாக உங்கள் லைஃப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். காலையில் சன்லைட்டு படுற மாதிரியும் ஒரு அரை மணி நேரம் நடக்கணும். நடக்க சன்லைட் நம்ம மேலே படும், நடக்க நம்மளுக்கு வாக்கிங் மாதிரி இருக்கும். அப்போ ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும், பிசிஓடிலாம் வராது. ஆண்களுக்கும் சரியான ரத்த ஓட்டம் வந்து உங்களோட இன உறுப்பு மண்டலத்துக்கெலாம் போகும். பெண்கள் ஆண்கள் நடக்கிறது வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே நல்லது. அது வந்து லைஃபோட வாழ்கிற தன்மை வந்து அதிகரிக்கும். ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, உடம்புல எல்லாருக்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லபடியாக அது போகும். சரி, அப்புறம் நம்ம வந்து ஃபுட்டு கரெக்டான டைமிங்க்கு நம்ம சாப்பிட்டோம்னா கரெக்டான டைமிங்கு நம்ம தூங்கணும். மாறினாக்க நம்மளுக்கு சைக்கிள்ஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து மாறும், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் ஆகும். இது இர்ரெகுலர் சைக்கிள்ஸை பற்றினா அப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், சின்ன டிப்ஸ் இதெல்லாம். அப்புறம் வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு வேறு யார் வீட்டுக்கோ போனாலும் அங்கே ஃபுட்டு வேறு, அப்படி இல்லாமல் தூக்க டைமிங் வேறு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கே பீரியட் வந்து கொஞ்சம் தள்ளி தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு இருக்காது. நம்ம வீட்டில் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும், அங்கே கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டோம், ஸ்ட்ரெஸ் ஆகும், அங்கே உள்ள சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும். நம்ம தூங்குற டைமிங்கில் அப்படியே நம்ம சைக்கிள்ஸ் வேறுபடும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் உணவில் நீங்கள் என்னென்ன சாப்பிடலாம் ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு, குழந்தை உண்டாகிறதுக்கு 2க்குமே சேர்த்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காலையில் வந்து நீங்கள் ஒரு முட்டை, இட்லி தோசை வந்து நீங்கள் ரொம்ப புளிச்ச மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட வேணாம். ரொம்ப புளிச்ச மாவு வந்து அதுவும் ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும். ரொம்ப அது பெண்களுக்கு வந்து புளிச்ச மாவில் இட்லி தோசை சாப்பிட்றது வந்து ஆகாது. ஸோ ஒரு மீடியமான ஒரு சமமான அளவுக்கு புளிச்சிச்சின்னா, ரொம்ப புளிச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாவை யூஸ் பண்ண வேணாம். சமமான அளவு லேசான புளிப்பு இருந்தால் போதும். இட்லி தோசை சாப்பிட்டுக்கோங்க. காலையில் பருப்பு எடுத்துக்கோங்க, சாம்பாரோ இதை மாதிரி செஞ்சு, இல்லை பருப்பு வேக வச்சு பருப்பு கடையல் அந்த மாதிரி உள்ளது நீங்கள் சாப்பிட்லாம். காலையில் ஒரு முட்டை, பால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜீனி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தேன் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரத்தத்தை நல்லா ஓட்டத்துக்கு அதிகரிக்கும் உடம்புல. இப்போ வந்து புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி புளிக்குழம்பு வஸ்துக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ரத்தத்தை வந்து முறிக்கும். ரத்தம் நிறையா நம்ம உடம்புல இருந்தால் தான் அது வந்து கரெக்டாகவும் வரும், உடம்பு சரி வரும். அதனால் நீங்கள் இப்போ மீன் குழம்பு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து புளி பதிலாக கொஞ்சமாக புளி சேர்த்து தக்காளி அரைச்சி விட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்போ வெந்தய குழம்பு, இந்த மாதிரி வத்த குழம்பு, அதெல்லாம் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடிக்கடி புளிக்குழம்பு, ரசம், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப புளிக்கு இதாகக்கூடாது, ரத்தத்தை முறிக்கும் அது புளி. ஆண்கள் பெண்களுக்கு நிறைய காய்கறிகள், மாதுளைப்பழம், டெய்லி பேரிச்சம்பழம் ஒரு 4-5 அந்த மாதிரி சாப்பிட்லாம். நட்ஸு ஸ்நாக்ஸ் டைமத்தில் ஆயிலி ஐட்டம் சாப்பிட்றத விட ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக லேஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி எண்ணெய் வஸ்துக்களுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நம்மளோட பழக்கத்தை மாற்றிக்கலாம். இடையில உள்ள ஸ்நாக்ஸ் டைம்லாம் தண்ணி எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியை குடிக்கிறத, தண்ணிக்கு பதிலாக ஒரு ஃப்ரூட் ஜூஸு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். டின்னர் டைமில் சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக நம்ம உடம்புல என்னென்ன சாப்பிட்றோமோ நம்ம உடம்பு அப்படி தான் வேலை செய்யும். அதனால் புளி வந்து உணவில் குறைச்சிக்கோங்க, வாக்கிங் போங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே கிடைக்கலன்னா எப்போயாச்சும் முட்டை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து ஃப்ரெஷ் சிக்கனாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கி சமைச்சிக்கலாம். ஊர்லேயே நாட்டுக்கோழி கிடச்சா நாட்டுக்கோழி வாங்கி சமைச்சிக்கலாம். முக்கால்வாசி இந்த ஊசி போட்டு வளர்க்குற கோழி இந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். மட்டன் சாப்பிடுங்க, அது வந்து குளிர்ச்சி தான் உடம்புக்கு. மீன் நிறையா சாப்பிடுங்க, குழந்தை இல்லாத ஆண்கள் பெண்கள். மீன் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பருப்பு நிறையா சாப்பிடுங்க. கீரைகள், பாலக்கீரை,
இதெல்லாம் சாப்பிடுங்க. நல்லா வாக்கிங் போங்க. சூரிய வெளிச்சம், காலைல சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் நில்லுங்க. ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் ஆகும். தைராய்டு ப்ராப்ளம் கூட குணமாகும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு என்னோடய வீடியோஸை நீங்கள் செக் பண்ணுங்கள்.